கர்த்தர் நல்லவர், பெரியவர், இன்றும் மாறாதவர், இன்றைக்கும் அவர் வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை எப்போல்லாம் நம்ம பிடித்து கொள்கிறோமோ, நம்புகிறோமோ, படிக்கிறோமோ, நம்முடைய மனதில் தோன்றுகிறதோ, அப்போல்லாம் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வழிகளை ஏற்படுத்துகிறார். ஈவன் யுவர் ஸ்மால் ப்ரேயர் மேக்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ். உங்களுடைய சின்ன ஜெபம், கண்ணை மூடி 2 செகண்ட் 5 செகண்டில் செய்கிற அந்த சின்ன ஜெபங்கள் கூட பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் சடுதியில் உடனடியாக ஏற்படுத்தும். அதை அநேக நேரத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன். அதே போல் இந்த நாளிலும் உங்களுடைய ஜெபங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம் 3 மணிக்கு, மதியானம் 3 மணிக்கு தேவாலயத்துக்கு போகிறார்கள். அப்போ பாருங்க, ஜெப வேலை அப்படின்னே ஒரு வேலை அங்கே இருந்திருக்கிறது. அவர்கள் தேவாலயத்துக்கு போனார்கள். They went to the temple. It was the time of prayer. Do you have a time of prayer? உங்களுக்கு ஜெப வேலை அப்படின்னு ஒரு நேரம் இருக்குதா? அது மதியம் 3 மணிக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் தான் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒருவேளை அப்படி ஜெபிக்கிறவங்களா இருந்தால் நல்லது. ஆனால் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு முடியாத சூழ்நிலையில் அந்த நேரத்தில் ஜெபிக்க முடியலனாலும் ஒரு ஜெப வேலை, ஒரு டைம் ஆஃப் ப்ரேயர், டைம் டு இன்டராக்ட் வித் காட் அப்படின்னு ஒரு நேரம் நம்மளுக்கு இருக்கணும். ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால அந்த குறிப்பிட்ட டைமில் ஜெபிக்க முடியல அப்படின்னா அவங்களையே ரொம்ப குற்றச்சாட்டிட்டு இருப்பாங்க. ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸில் போயிடுவாங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப அதிகமாக ஆண்டவர்கிட்ட மன்றாடுவாங்க. அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து ஒரு நேரத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஆனால் அப்படி இல்லைனாலும் ஏதோ ஒரு நேரம் அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு இருக்குது, அதில் நம்ம தேர்ந்தெடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஏனென்றால் பேதுரும் யோவானும் ஜெப வேலையாகிய அந்த 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு தான் போனார்கள். அவர்கள் ஜெபிக்கவும் தொடங்கலை. இதில் முக்கியமான குறிப்பு பாயிண்ட் என்னன்னா, அந்த ஜெப வேலையில் நம்ம இருக்கும் பொழுது ஜெயத்தை நாம் பார்க்கிறோம். ஆல் யூ நீட் இஸ் அ டைம் ஆஃப் ப்ரேயர். தொடர்ந்து நீங்கள் அந்த ஜெப வேலையில் ஜெபித்துட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் ஜெப வேலை நேரத்தில் நீங்கள் நெருங்கிட்டாலே போதும், அந்த நேரத்தில் அற்புதம் நடக்கும். அந்த ஜெப வேலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். There was this one day the miracle happened. இந்த அற்புதம் நடப்பதற்கு ஏதோ ஒரு நாள் தேவைப்பட்டது. அந்த ஒரு நாளும் ஜெப வேளையில் இந்த அற்புதம் நடந்தது. ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அற்புதம் நடந்தது. தேவாலயத்துக்கு போன நேரத்திலேயே ஜெப வேலையை நெருங்கின உடனே அற்புதம் நடந்தது. அதுதான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே ஜெபித்துக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அற்புதம் ஜெப வேலை நெருங்கும் பொழுதே, ஜெப வேலையை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ஜெப வேலை உங்களுடைய ஜெய வேலையாக இருக்கிறது. Your prayer time is your power time. பேதுருவும் யோவானும் ஜெபிக்க போனவர்கள் அங்கே பெரிய அற்புதத்தையே நிகழ்த்தினார்கள். அவர்களுக்குள்ள இருந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பலன் என்ன என்பதை அந்த ஜெப வேலையில் புரிந்து கொண்டார்கள். ஜெபிப்பது என்பது ஏதோ கட்டாயத்தின் பேரில், வற்புறுத்தலின் பேரில் நம்ம செய்யணுமே, நம்ம கடமை அப்படின்னு ஜெபிக்கிறது கிடையாது. தேவனோடு இருக்கிற உறவு தான், தேவனிடத்தில் பேசுகிற காரியம், அவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், இதெல்லாம் தான் ஜெபம். இதை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது குறிப்பிட்ட நாளில் அந்த வேலை வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கும் எனக்கும் தேவையான அற்புதம் நிகழ்ந்துவிடும். உங்களுக்கும் எனக்கும் தேவையான அதிசயத்தை நாம் பார்ப்போம். இந்த நாளிலும் ஜெயத்தை நீங்களும் நானும் பார்ப்பதற்கு நம்முடைய ஜெப வேலையை நெருங்குவோம். ஜெப வேலையை நெருங்கும் பொழுதே நம்முடைய அற்புதம் நம்மை நெருங்கிவிடும். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்து அவர் நாமம் மேலான நாமம் என்பதை நிரூபிப்பார். இன்றைக்கும் ஒரு நல்ல நாள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.